பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல சொன்னபடி இளைப்பாறுதலை குறித்து தான் இந்த நாட்கள்ல பகுதி பகுதியா பிரித்து பார்க்க போறோம். அப்படி நேற்றைக்கு நாம பார்த்தது இளைப்பாறுதலை குறித்த அடிப்படையான விஷயங்கள். அதாவது இளைப்பாறுதலானது நம்முடைய ஆத்மாவிற்கு தேவைப்படுது. அதே போல இந்த இளைப்பாறுதல் தேவனுடைய சமூகத்துல, முக்கியமா அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூடவே இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்குள்ளார காத்து கொள்ளப்படுது. அது மாத்திரம் இல்லாம இளைப்பாறுதல் இந்த விஷயம் எப்படி இருக்கணும், நல்ல சமாதானத்தோடு இருக்கணும். அந்த முழுமையான சமாதானத்தோடு இருக்கும்போது தான் அந்த இளைப்பாறுதலும் நிறைவா இருக்குங்கிறது அர்த்தம். இதையெல்லாம் குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் இளைப்பாறுதலை குறித்து நாம பார்க்க போறோம். இந்த இளைப்பாறுதலை ஆங்கிலத்துல ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் சமாதானத்தோட காத்து கொள்ளப்படணும்னா பீஸ் வித் ரெஸ்ட். இதை நம்ம கேள்விப்படும் போதே நம்மளுக்கு மரணத்தை பத்தி சில நேரங்கள் நினைவுக்கு வரும். ஆனா இது மரணத்தை பத்தி சொல்லல. ஏன்னா மரணம்ங்கிறது நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலை பத்தி குறிப்பிடுது. அது மாத்திரம் இல்லாம நம்முடைய பிசிக்கல் பாடிக்கும் அது கம்ப்ளீட்டான ஒரு இளைப்பாறுதலா இருக்கு. இந்த இளைப்பாறுதலானது நம்முடைய ஆத்மாவிற்கு ஜீவிய காலத்திலேயே தேவைப்படுகிற ஒன்றா இருக்கு. இதை நம்மளுக்கு சங்கீதத்துல தாவீது அநேக இடங்கள் தன்னுடைய வசனத்தினால வெளிப்படுத்துறாரு. நிறைய இடத்துல தேவனை நோக்கி இந்த ஆத்மா காத்திருக்கணும்னோ, தேவன் தான் இந்த ஆத்மாவிற்கு உயர்ந்த அடைக்கலம்னோ அவர் சொல்லுவார் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, குறிப்பா சங்கீதம் 43 அதிகாரம் 5 வசனம் எடுத்துட்டோம்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அப்போ தேவனை நோக்கி காத்திருக்கும் போது இந்த இளைப்பாறுதல் நமக்கு ஜீவிய காலத்திலே கிடைக்குது. நம்முடைய ஆத்மா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஒரு அமைதியான நிலையில அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார காத்து கொள்ளப்படுங்கிறது இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அது மாத்திரம் இல்லாம இந்த ஆத்மா ஏன் தேவனை நோக்கி தன்னுடைய இளைப்பாறுதலுக்காக காத்திருக்குது, அதற்கு காரணம் எசேக்கியேல் 18 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். இது ஆண்டவர் தாமே சொல்றாரு. ஏன்னா நம்முடைய ஆத்மா எல்லாமே அவரு சிருஷ்டிச்சது. அதனால இந்த ஆத்மாவை அவருடையதுன்னு சொல்றாரு. அப்படி அவருடையதுன்னு சொல்ற இந்த ஆத்மா ஏன் சில நேரங்கள்ல அந்த இளைப்பாறுதலை இழந்து போகுது, அதுவும் இந்த வசனமே காண்பிக்குது. இந்த வசனத்துடைய கடைசி பகுதி பார்த்தோம்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ இந்த பாவமானது நம்மள இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க கூடாம போக பண்ணுது. இந்த பாவம் நமக்குள்ள ஏன் உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஆதி முதற்கொண்டே நம்முடைய வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்குது இல்லையா. அதற்குரிய வசனங்களும் அநேகம் இருக்கு. அதுல முக்கியமா நாம ஒரு வசனத்தை வச்சு இத பத்தி இன்னும் விளக்கமா பார்ப்போம். அதற்கான வேத பகுதி எபிரேயர் 3 அதிகாரம் வசனம் 18-19, ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 18 and 19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. இளைப்பாறுதலுக்குள்ளார யாரு பிரவேசிக்கிறதுலன்னு ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லியிருக்காரு. கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. இந்த இடத்துல இஸ்ரவேல்கள ஒரு திருஷ்டாந்தமா சொன்னாலும் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியிலிருந்தே நம்மளுக்கு வேதாகமம் கீழ்ப்படியாமையினாலதான் பாவம் உள்ள வருதுங்கிறத காண்பிச்சிருக்கு. ஆண்டவர் கொடுத்த ஒரே கட்டளைய ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால்தான் அவருக்கு இருந்த அந்த ஏதேனிலிருந்து வெளியேற்றப்பட்டது அந்த இளைப்பாறிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கான ஒரு அடையாளமா இருக்குங்கிறத நேற்றே நான் சொன்னேன். அது மாத்திரம் இல்லாம இங்க குறிப்பிட்டிருக்கப்படி அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் அந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளார ஏன் போகாம இருந்தாங்க? கீழ்ப்படியாமைனால ஒன்று, இன்னொன்று அவிசுவாசத்தினால. நம்ம எல்லாருக்குமே காலை பத்தியும் யோசுவா பத்தியும் தெரியும். அவங்களுடைய அந்த ஒரு கதையை பத்தியும் அநேக தரம் நம்ம விவரிச்சு பேசியிருக்கோம். அவங்க 2 பேரும் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உளவு பார்த்துட்டு வந்த போது நல்ல விசுவாச அறிக்கைகளை சொன்னாங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? பயந்து போய் அவிசுவாசத்தினால நம்ம அதுக்குள்ள எப்படி போக முடியும்னு நினைச்சு நின்னாங்க. அப்ப தேவனுடைய வல்லமையே அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேக
பார்வையில் தான் இருக்குது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் காணப்படுது. இந்தப்படியான காரியங்கள் தான் நமக்குள்ளார இளைப்பாறுதலை போக பண்ணுது. அப்போ முக்கியமான 2 விஷயங்கள் என்ன? ஒன்று, அவிசுவாசம் இருக்கும் போதெல்லாம் நமக்குள்ளார ஒரு பதட்டம் இருக்கும். இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது எதனால, ஏன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுமதிக்கிறது எல்லாமே ஒரு பர்பஸ் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது புரிஞ்சாலே நமக்குள்ளார அந்த அவிசுவாசம் வராது. அது மாத்திரம் இல்ல, கீழ்ப்படியாமை. தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலன்னா அந்த இளைப்பாறுதல் இல்லாம பாவத்திற்குள்ள போகிறதுக்கான ஒரு அடையாளமாகவே இருக்கும். ஏன்னா இந்த இளைப்பாறுதல் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதே சரியான விதத்துல இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போகும்போது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார நாம பிரவேசிக்க முடியாது. அந்த இளைப்பாறுதலை நமக்குள்ளார காத்து கொள்ள முடியாது. அதனால நம்மளோட விசுவாசத்துல உறுதியா நிற்கணும், கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சு நாங்க எங்களுடைய இளைப்பாறுதலை இந்த ஜீவிய காலத்துல காத்து கொள்றதற்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகவும் விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறவர்களாகவும் இருக்கணும். அப்போதான் நாங்க இந்த இளைப்பாறுதலை எங்களுடைய ஆத்துமாக்குள்ள காத்து கொள்ள முடியுங்கிறத எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க தகப்பனே. இந்த இளைப்பாறுதல் எங்களுக்குள்ளார நிரந்தரமாக இருக்கிறதற்கு நாங்க எங்களுடைய உறுதியில மாத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய தயவுல நிலைநிற்க பண்ணுங்க ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாய் நீங்க எங்களை நடத்துவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.